நாங்கள் அடிக்கப்பட்டதுக்கு காரணம் எங்கள் பாவம்தான். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே அப்பா எழுப்பி எங்களை மிகவும் அதிகமாக எங்களை வேதனைப்படுத்தினவர்களை நீர் கடிந்து கொள்வீர், நீர் அவர்களுக்கு நியாயம் தீர்ப்பீர். ஆமேன். தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இது ரொம்ப மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. துன்பங்கள் எல்லாம் அதை சொல்லி சொல்கிறார். எப்படிப்பட்டதான துன்பம் வந்துச்சுன்னு சொல்கிறார். ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன். ஆண்டவர் அடித்தார்னா அது எப்படி இருக்கும்னு அனுபவித்து சொல்கிறார். அப்பாட்ட அடி வாங்கினவன் அப்பா அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த வழியை வர்ணிக்கிற மாதிரி இருக்குது. அப்பா அடிச்சிட்டாருன்னு அடித்தவுடனே அது அப்படி கை வச்சு அடித்தார். அப்படியே கன்னத்தில் அப்படியே 5 விரலும் கன்னத்தில் பதிஞ்சிருச்சு. முதுகு எல்லாமே பட்டையாக ஆகிப்போச்சு. ஸ்தோத்திரம். கால் எல்லாத்துலேயும் கண்ணி போயிடுச்சு. கை காலெலாம் கண்ணி போயிடுச்சு. மண்டையிலெல்லாம் குட்டு வாங்கி வீங்கி போயிடுச்சு அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க பாருங்க. காதெல்லாம் திருகி சிவந்து போச்சு. அப்புறம் சோறு போடாதனால பட்னி வயிறு ஒட்டி போச்சு அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதை மாதிரி சொல்கிறாரு. சிறுமையை கண்ட புருஷன் வெளிச்சத்தில் இல்லை, இருளில் நடத்தி வந்தார். இருள் என்ன நடக்குன்னே தெரியாமல் போச்சு. அவர் கையை எனக்கு விரோதமாக நித்தமும் திருப்பினார். என் சதையும் என் தோலையும் முற்றலாக்கிட்டார். எல்லாம் வறண்டு போச்சு. என் தோலெல்லாம் அப்படி எனக்கே தடவுனா அப்படின்னு அதாவது சொறியாக இருக்கிற மாதிரி சொரன்னு ஆயிடுச்சு. என் எலும்புகள் எல்லாமே நொறுங்கி எலும்புகளுக்குள்ளே பயங்கர வலி எலும்புகளுக்குள்ளே. எனக்கு கசப்பும் வருத்தமும் என்னை வளைந்து கொண்டார். செத்து கிடக்கிறவங்கள போல் இருளான இடங்களில் கிடங்கு அப்படி மயக்கம் போட்டு விழுந்து அடித்து கிறங்கி தலை சுற்றி விழுந்து போயிட்டேன். நான் எந்திரிச்சு ஓடி போகாதபடிக்கு சுற்றிலும் வேலி அடைச்சிட்டாரு. விலங்கை கையிலையும் காலையும் விலங்கு போட்டாங்க. அதை தூக்கவே என்னால் முடியலை. அது தூக்கிக்கிட்டு நடக்க முடியல. அதுவே உட்காந்துட வேண்டியதான். விலங்கை போட்டு பாரமாக்கிட்டார். சத்தமோடு கூப்பிட்டாலும் என் ஜபத்துக்கு வழி அடைச்சி போட்டான். என் சத்தத்தை கேட்கலை. இந்த வெட்டின கற்களால் சுவரால் நல்ல கருங்கல் சுவரை வச்சு என்னை அடைச்சி போட்டார். முன்னே போக முடியல. என் பாதையெல்லாம் எங்கே திரும்பினாலும் வழி தெரியாமல் தாறுமாறு ஆகி போயிட்டேன். எனக்கு அவர் கரடி போல் மறைவிடங்கள் தாக்குற சிங்கமாக இருக்கார். எங்கே பயம் எனக்குள்ள. அங்கே போனால் சிங்கம், எங்கே போனால் கரடிங்கிற மாதிரி பயம். என் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார். என்னை எல்லாரும் வீட்டில் யார்கிட்டையுமே தொடர்பு இல்லாமல் ஒருவருடைய தொடர்பும் இல்லாத நிலையில் என்னை ஒரு அவாந்தர வெளியில் தீவான பகுதியில் போட்ட மாதிரி போட்டுட்டார். அவர் வில்ல நானேற்றி எனக்கு அம்புக்கு லக்காக வச்சுட்டார். பயந்து எப்போ அம்பு என்னை தைக்குமோன்னு அப்படி கலங்கி போயிருக்கிற நேரம். அது மாத்திரம் இல்லை, அந்த அம்பராத்தம் 2-3 ஈட்டிகள் என் நெஞ்சில் குத்தி நெஞ்சு வலி வந்துருச்சு. இது கூட ஒரு பக்கம் உடம்பளவில் பிரச்சனைனாலும் என் ஜனத்தார் எல்லோரும் என்னை பார்த்து பரியாசம் பண்ணுறாங்க. என்னை பார்த்து பாட்டு பாடுறாங்க, கிண்ணற பாடல ஆகிறாங்க. அது நமக்கு அவன் நம்மளை ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை சிறுமையாக நம்மளை மட்டமாக அற்பமாக பார்க்குற மாதிரி இருக்குது. கசப்புனால் நம்ம நிரப்பி வெட்டினால் வெறிக்க செஞ்சிட்டாரு.
வாழ்க்கையை வெறுத்து போச்சு. பற்கை கற்களால் என் பற்களை நொறுக்கி பல்லெல்லாம் போச்சு. சாம்பலில் உட்காந்து புரளை பண்ணார். என் சமாதானம் தூரமாக போச்சு. சுகத்தை மறந்துட்டேன். என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்த நம்பிக்கையும் எனக்கு அழிஞ்சு போயிடுச்சு. நம்பிக்கையும் போயிடுச்சு. எட்டியும் பிச்சியுமாய் சிறுமை என் தவிப்பை இப்போ நினச்சிடணும்ப்பா. இப்போ ஜெபம் பண்ணுறார். அன்றைய நம்பிக்கை போயிடுச்சப்பா. என் தவிப்பை நினைத்தருளுமப்பா. என் ஆத்மாவை நினைத்து நினைத்து எனக்கு முறிஞ்சு போகுதுப்பா. என் மனதில் வைத்து இன்னும் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன்ப்பா. உங்கள் மேலே இன்னும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அங்கே 19ஆம் வசனத்தை ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் அவர் போய் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ ஜெபம் பண்ணுறாரு. என் எட்டியும் பிச்சுமாய் என் சிறுமியும் என் தைப்பையும் நினைத்தருளுமப்பா. ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபிச்ச என் ஆத்மா நினைத்து இப்போ நான் நினச்சிட்டே இருக்கிறேன்ப்பா. இதை நினச்சி நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன்ப்பா சொல்லிட்டு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறார். எவ்வளோ வேதனை, நொறுக்கம், அவ்வளோ கலக்கம். அது அவ்வளோதான். இனி நான் மீண்டு எழவே முடியாதுங்கிற ஒரு உளையான சேட்டில் நான் காலை மிதிக்க கீழேயே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொறி மணல் கீழே போகிற மாதிரி இருக்குது. இனி அவ்வளோதான், முடிந்து போனேன், மயக்கமாகி கீழே விழுந்தாச்சு. அப்போம்மா சொல்கிறார், நான் நிர்மூலமாகாதிருப்பது, இன்னும் எனக்குள்ள உயிர் இருக்குது பாருங்கள். நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. இன்னும் எனக்கு உயிர்னு ஒன்று வச்சுருக்காரு. அப்படி இறக்கங்களுக்கு முடிவில்லை. நிச்சயமாக இறங்குவோம். அவை காலைதோறும் புதியவைகள். காலை அப்படிங்கிற வார்த்தை மட்டும் இல்லை, காலைதோறும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒவ்வொரு நாளும் அது புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அது புதிது. கர்த்தர் அதை புதிதாக நமக்காக ஆண்டவர் செய்கிறார். அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது. அவர் ஃபெய்த்ஃபுல்னஸ், அவர் நம்பத்தக்கவர் சொல்லிட்டு சொல்கிறார். 24 சொல்கிறார், கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும். இப்பவும் நான் எங்கே போவேன்ப்பா, நீங்கள் தான் என் பங்கு. நான் இடத்துல நம்பிக்கை கொண்டிருப்பேன். இவ்வளோ அடித்தாலும் நான் உண்மை விட்டு நான் எங்கே போவேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். உண்மையை நான் தேடுகிறேன்ப்பா, நீ நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்க நல்லது. இப்பவும் இவ்வளோ அடித்தாலும் நான் எங்கே போவேன், யாரிடத்தில் போவேன்ப்பா, காத்திருக்கிறேன்ப்பா. என் இளம்பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை வைத்து தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவன். ஆமென், ஸ்தோத்திரம். இப்பவும் வேதனையின் வருத்தத்தையும் அழுத்தமானது நினைத்து என் நம்பிக்கையே இல்லை என்று சொல்லி இப்போ மேலே அந்த 1 முதல் 18 வசனங்களில் சொல்லப்பட்ட மாதிரியான ஒரு வருத்தங்களுக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறாயா? அமைதியார். கர்த்தரே என்னை தண்டித்தார். கர்த்தரே எனக்கு ஒரு நம்பிக்கை வச்சுருப்பார். எனக்கு நம்பிக்கைக்கு இடம் உண்டோன்னு சொல்லி வாயை தூளில் நிறுத்துவாங்க. ஒன்றும் நான் பேச விரும்பலை, நான் ஒன்றுமே பேசலை. ஏன்னா அவர் எனக்கு செய்ததெல்லாம் நீதியாகவே இருக்கிறது. நீ செய்ததுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு நான் காரணமானவன் தான். அவருடைய இந்த நீதியான தண்டனைக்கு எனக்கு கொடுக்க வேண்டியது தான், தகுதி தான், என் தகுதியான தண்டனை தான் சொல்லிட்டு தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஒரு நிந்தையின் பள்ளத்தாக்கு. எத்தனையோ பள்ளத்தாக்குகள் சொல்கிறது உண்டு. இது நிந்தையின் பள்ளத்தாக்கு, அடி வாங்குறதன் அந்த நொறுக்குதலின் பள்ளத்தாக்கு. இப்போ உனக்கு ஒன்று சொல்கிறேன், 36 வசனம். ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டாரம்மா. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுப்பத்தனை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துறது. யாரையும் மனப்பூர்வமாக அவர் வேதனைப்படுத்த மாட்டாருப்பா. அவருக்கு அது ஒன்று வேதனைப்படுத்தணும், உன்னை சித்திரவதைப்படுத்தணும்னு அவருக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. மனப்பூர்வமாக செய்யலை. ஏன் சரி, உன்னுடையதான பாவம், உன்னுடையதான தவறு, உன்னுடையதான குறைவு, உன்னுடையதான அலட்சியம், உன்னுடைய அஜாக்கிரதை, உன்னுடைய கவனமின்மை. ஒருவன் பூமியிலே சிறைப்பட்டவர்களை, ஆமாம் 34ஆம் வசனத்தில் கர்த்தர் எப்படி பாவத்தை பார்க்குறார். ஒரு பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்கிறதையும் பார்க்கத்தான் செய்கிறார். உன்னதமான சமூகத்தில் மனுஷனுடைய நியாயத்தை புரட்டப்படுறத, நியாயம் புரட்டப்படுறதை பார்க்கத்தான் செய்கிறார்.
மனுஷனுடைய வழக்கில் மாறுபாடு ஆக்குகிறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ பார்க்குறாரு. ஒரு வழக்கில் அங்கே மாறுபாடான தீர்ப்பு வழங்குறத பார்க்குறாரு. ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்குமா? இதெல்லாம் கர்த்தர் சொல்லாமல் நடக்குமா? நடக்காது. ஆமாம், உன்னதமானுடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ, அவர் தான் நன்மையும் செய்கிறார், தீமையும் செய்கிறார். நன்மை செய்கிறவனுக்கு நன்மையும், தீமை செய்கிறவனுக்கு தீமையும் அவர் தான் அனுப்புகிறார். இதனால் புறப்பட உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன். ஆமாம், எனக்கு ஏன் தண்டனை, எனக்கு ஏன் பிரச்சனை, எனக்கு ஏன் பாடுகள், எனக்கு ஏன் இந்த தண்டனையை கொடுத்தாங்க, எனக்கு ஏன் இந்த நியாய தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு, எனக்கு ஏன் இந்த இப்படி எனக்கு என் மேலே என் மேலே என்னை அடிக்கப்படுகிறேன், நான் ஏன் தண்டிக்கப்படுகிறேன் கேட்குறாயோ? பாவத்துக்கு ஒரு தண்டனை குறித்து ஏன்ப்பா முறையிடுற? ஆண்டவர் சொல்கிறார், நல்லா நான் பார்க்குறேன், பார்த்து எவ்வளோ நாள் பொறுத்திருப்பேன், நான் எவ்வளவு நாள் நான் பொறுத்திருப்பேன், இனி நான் பொறுத்திருக்க முடியாதபடி கர்த்தர் தண்டனை அனுப்பினார். சரி, இப்போ 40வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ரொம்ப நல்லா பாருங்கள். ரொம்ப அதாவது நம்முடையதான நம்ம எப்படி மீண்டு வர முடியும்னு சொல்கிறார். அதாவது ஒருவேளை பாவம் செய்து அதனால் தண்டிக்கப்பட்ட பிற்பாடு, அல்லது ஆதாமின் பாவத்தினால் தண்டிக்கப்பட்டிருக்கிற நாம மறுபடி புதுப்பிக்கப்படுவதற்கு என்னென்ன கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஏதோ அவர் உனக்கு என்னவோ முறைகேடாக செஞ்ச மாதிரியும், உனக்கு என்னவோ அவர் தீமை செஞ்ச மாதிரியும், அவர் உனக்கு என்னவோ நியாயக்கேடு செஞ்ச மாதிரியும் அதெல்லாம் நினைக்காதீங்க. கர்த்தர் சகலவற்றையும் நீதியாக தான் செஞ்சுருக்கிறார். இப்போ நீங்கள் அப்போ என்ன செய்றீங்க? ஆண்டு என்னைக்கும் கைவிட மாட்டார், மனப்பூர்வமாக சஞ்சலப்படுத்த மாட்டார், எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் முறையிடாத, ஏன்ப்பா இப்படின்னு கேட்குற, ஏன் இந்த அடின்னு கேட்குற. அப்போ பாவத்துக்கு ஒரு தண்டனைங்கிறத ஒத்துக்கொள். எத்தனை அவசரம் இருக்குது? தன் பாவத்துக்கு ஒரு தண்டனை 39. தன்னை முறையிடுறது என்ன? அதுக்கு பதிலாக நீ செய்ய வேண்டியது, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் பார்ப்போம். தேவனே, என் இருதயத்தை ஆராய்ந்து சோதித்து அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழியை நடத்த உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தும். சோதித்து நீனே ஆராய்ச்சி பாரு. நான் என்ன தப்பு பண்ணேன் நீ ஆராய்ச்சி பாரு. கர்த்தர் உனக்கு உணர்த்துவார். நான் எங்கே தப்பு பண்ணேன், எந்த இடத்துல தப்பு பண்ணேன், எப்போ இருந்து தப்பு பண்ணேன், எந்த இடத்துலேருந்து விழுந்தேன், எப்போ விழுந்தேன், எழுந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட அப்படியே கையை உயர்த்துறது மட்டும் இல்லை, இருதயத்தையும் பரலோகத்திற்கு தேவன் நான் ஏறெடுக்க கிடக்கும். சொல்லுங்கள். அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணப்பா, அதனால் நீங்கள் மன்னிக்காமல் இருந்தீங்கப்பா, தேவனுடைய கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து எங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்தீரப்பா, அதனால தான் எங்கள் பாவம் தான் ஜெபம் விட்டுவிக்கக்கூடாதபடி நம்ம மேகத்தால் மூடிக்கொண்டதப்பா, ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவருக்கும் ஆக்கிட்டீங்கப்பா. சொல்லிட்டு இப்போ சொல்கிறார், எங்கள் பையங்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாக தங்கள் வாயை திறந்தாங்கப்பா, திகிலும் படுகொலியும் பால் கடிப்பும் சங்காரம் எங்களுக்கு வந்துச்சுப்பா. என் ஜனமாகி குமாரத்தை அடைந்த கேட்ட நிமித்தம் என் கண்களில் நீர்க்கால்கள் பாய்கிறது. அழுகிறான், ஜனங்களை பார்த்து அழுகிறான். ஆமென், ஸ்தோத்திரம். பாழாக்கப்பட்டதான பட்டணங்களை பார்த்து அழுகிறான். எப்போ சொல்கிறேன்? 49 சொல்கிறார், கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் சொல்கிறது. அன்று உண்மை தவிர எங்களுக்கு வேறு வழி. இப்போவும் பாடுபடும் சகோதரா, பாடுபடும் சகோதரி, ஒருவேளை உன் பாடுகளுக்கு காரணம் என்ன முணுக்காத, முறையிடாத. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாம் பாவத்தின் காரணம் தான். ஒன்று உன் பாவமாக இருக்கும், அல்லது தெரிஞ்ச பாவமாக இருக்கலாம், அல்லது தெரியாமல் பாவமாக இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நீ தேவனை நீ தவற விட்டு விட்டாய், ஏதோ ஒரு இடத்துல தேவனுடையதான வழிகளிலிருந்து விலகி விட்டாய். அது தேவனுடைய பார்வையில் அது 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 பொல்லாப்பாய் கண்டது. கர்த்தர் உன்னை கடிந்து கொண்டார், உன்னை தண்டித்தார். இப்பவும் பிந்தி போகவில்லை, அவரையே நோக்கிப்பார், பாவங்களை அறிக்கையிடு. என் நகரத்தினுடைய குமாரத்தில் அனைவருக்கும் என் கண் ஆத்மாவுக்கு நோவு உண்டாக்குது. இவன் இப்போ பரிந்து பேசுகிறான் ஜனங்களுக்காக பரிந்து. முகாந்திரம் இல்லாமல் பயக்கிறவள் பட்சியை போல வேட்டையாடினாங்கப்பா. புரியலை. காவற்கிடங்களை என் பிராணனை ஒடுக்கினாங்க, என் மீதில் கல்லை வச்சாங்க எழும்ப முடியாதபடி. தண்ணீர் தலையின் மேல் புரண்டது, நாசமானேன் என்ன யோனா மாதிரி. மகா ஆழமான கிடங்கில் இருந்து கர்த்தாவேவும் நாமத்தை நோக்கி கூப்பிடுறாரு.
என் சத்தத்தை கேட்டீரப்பா. இப்போ ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்கிறார். நம்பிக்கையின் வார்த்தை 55 மகா ஆழமான கடங்கிலேருந்து நாமத்தை கூப்பிட்டப்ப சத்தத்தை கேட்டீங்கப்பா. அது யோனாக்கு ஆண்டவர் கேட்டார் பாருங்க. என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் சபையா உங்களுடைய செவியை அடைத்து கொள்ளாதீங்கப்பா. ப்ளீஸ் கேளுங்கப்பா. ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க. ப்ளீஸ் என் ஜெபத்தை கேளுங்கப்பா. 57 நான் நோக்கி கூப்பிட்ட நாளில் நீர் எனக்கு பயப்படாதே என்று சொன்னீர். நன்றி அப்பா. ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நீங்கள் நடத்துனீங்க. பிராணனை நீ மீட்டு கொண்டீர். அந்த 58 ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறேன். என்னை மீட்டு கொண்டீர். விசுவாச வார்த்தை. கர்த்தாவே, எனக்கு உண்டான அநியாயத்தை பார்த்தீங்க, உண்மைதான். ஆனால் என்னை நியாயம் தீரும். இப்போ நியாயத்தை தீரும்ப்பா. இப்போ நான் இப்போ ஆண்டவரே, எனக்கு வந்த துன்பத்துக்காக நான் இப்போது மனம் கசந்து நான் அதை அழுது நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேனப்பா. அதே சமயம் எனக்கு விரோதமாக அவருடைய எல்லா குரோதத்தையும், அவர் எனக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகளையும் நீங்கள் பார்த்தீங்கப்பா. என்ன அடித்தாங்கப்பா. கர்த்தாவே, அவர் நிந்திக்கும் நிந்தையையும், அவர் எனக்கு விரோதமாக நினைத்த நினைவுகளையும், எனக்கு விரோதமாக எழுமுடைய வாய்மொழிகளையும், அவர் நாள் முழுதும் எனக்கு விரோதமாக யோசிக்கும் யோசனைகளையும் கேட்டீங்களே. அவங்க உட்கார்ந்திருப்பதும் எழுந்திருப்பதையும் நோக்கி பாருப்பா. என்னை எவ்வளோ என்னைய அவங்க எவ்வளவா என்னைய வேதனைப்படுத்துகிறாங்கப்பா. எவ்வளவா என்னை கிண்டல் பண்ணுறாங்கப்பா. கர்த்தாவே, அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலனளியும். கர்த்தர் அடித்த போதும் அவர் அடிக்கலை, அவர் இன்னொருவனை தான் அவன் நேபுகாத் நேச்சாரை கொண்டு அடித்தார். அவருக்கு இருதய வேதனையை கொடுத்தீரப்பா. அவருடைய சாபம் அவன் மேலே இருக்குமப்பா. கோபமாய் அவர்களை பின்தொடர்ந்து கர்த்தருடைய வானங்களின் கீழ் இராதபடி அவர்களை அழித்து விடு. இப்போ எங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களை நாங்கள் அடிக்கப்பட்டதுக்கு காரணம் எங்கள் பாவம்தான். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே அப்பா எழும்பி எங்களை மிகவும் அதிகமாக எங்களை வேதனைப்படுத்தினவர்களை நீர் கடிந்து கொள்வீர். நீர் அவர்களுக்கு நியாயம் தீர்ப்பீர். ஆமேன். ஆண்டவர் அதை செய்வார். இப்போ ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சாகாமல் பிழைத்திருப்பது கிருபை. மனப்பூர்வமாக சஞ்சலப்படுத்தவில்லை. காரணம் உண்டு. ஆகினால் என்ன காரணம், ஏன் இதை செய்தீர், எதற்காக இதை செய்தீர், நான் என்ன பாவம் செய்தேன்னு கேட்குறத விட்டுட்டு அப்பாட்ட அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவர்கிட்ட வாங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. புலம்பல் 3வது அதிகாரம். இந்த நாளிலும் இப்படிப்பட்டதான பாதை வழியாக சென்று போனதான இஸ்ரவேல் ஜனங்கள் வேதனை அனுபவிக்கிறதான காரியங்களை குறித்து, யூதா ஜனங்கள் வேதனை அனுபவிக்கிற காரியத்தை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். இன்றைக்கு நாமளும் இது இப்படிப்பட்டதான பாதைகளில் நடந்து போகிறோமா அப்படிங்கிறது நாமே சீர்தூக்கி பார்த்து இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தில் வேறு எங்கே போக முடியும்? தேவ சமூகத்தில் இன்றைக்கி கர்த்தர் நம்ம ஒருவேளை நம்ம இருளான பாதையில் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது நமக்கு விரோதமான ஜனங்கள் தங்களுடையதான வார்த்தையினால் நம்மை புண்படுத்துகிறார்களா, செத்து கிடக்கிறவர்களை போல் எல்லாராலும் நாம் மறக்கப்பட்டு போய் கிடக்கிறோமா, நாம் கூப்பிட்டாலும் நம்முடையதான ஜெபம் நம்முடைய மடிக்கே திரும்பி வருகிறது போல் இருக்கிறதா, அதே போல் கர்த்தரே நமக்கு விரோதமாக எழும்பினது போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு காணப்படுகிறதா? இந்த நாளிலும் நமக்கு விரோதமான நம்முடைய ஜனங்களே நமக்கு விரோதமாக எழும்பி நம்மளை பரிகாசித்து நம்மை நிந்தித்து நம்மை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? இந்த நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வழிகளை சீர்தூக்கி சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் நம்ம திரும்ப இந்த நாளில் நம்ம அர்ப்பணிப்போம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் இயேசப்பா, கிருபை இரக்கம் தானே எங்கள் நல்ல பிதாவே, இந்த பாதை வழியாக சென்று கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், பிள்ளைகளை நீர் ஒரு விசை கர்த்தாவே கண்ணோக்கு வீராக எல்லா குற்றம் குறைகளையும் நீர் கர்த்தாவே மன்னித்து இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய தவிப்பை நீர் ஒரு விசை நினைத்தருளும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாது இருக்கிறது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. நீர் எங்களை ஒருபோது நீர் கைவிடுவதற்காக நீர் எங்களை அழைக்கவில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீங்கள் அனுமதிக்காமல் தீங்கு நேரிடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா, நாங்கள் அநேக
நேரத்திற்கு உமக்கு விரோதமாக கலகம் செய்து அப்பா ஸ்தோத்திரம் துரோகம் பண்ணினோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆகையினால் நீர் மன்னியாதிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களை சத்தத்தை கேளும், உம்முடைய செவியை சாய்த்து எங்களுடைய கூப்பிடுதலுக்கு நீர் கர்த்தாவே இறங்குவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. எங்களுக்கு உண்டான அநியாயத்தை நீர் கண்டீர் ஆண்டவரே. அப்பா நீர் ஆமென் அப்பா நியாயம் தீர்க்க நீர் எழுந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆமென் அப்பா, விரோதமாக எழும்பின எல்லா ஜனங்களையும் நீர் கடிந்து கொள்வீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் செய்த எங்களுக்கு விரோதமாய் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களுக்கு பலனளிப்பீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளையோ உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்பதை அறிந்திருக்கிறோம். நீர் அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.